இப்போ பஸ்லாமா செய்கிறேன். பஸ்லாமா செய்கிறதுக்கு ஒரு குக்கர், இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சுக்க போகிறேன். இதை வேக வச்சுக்கலாமா? இன்னும் ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கிடலாம். இதை அப்படியே உருளைக்கிழங்கு போட்டுக்கிடலாம். இதை வேக வச்சுட்டு வரேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுப்போம். நான் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். வெறும் கோதுமை மாவுலேயே செய்யலாம். அதுக்கப்புறம் இல்லை மைதா மாவும் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம செய்யலாம். அடுத்தது வந்து கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது மைதா மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செய்யும்போது பஸ்லாமா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தயிர் போட்டுக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக தயிர் தேவை. தயிர் கண்டிப்பாக தேவை. தயிர் போட்டுக்கிறேன். கோதுமை மாவு, மைதா மாவு, தயிர், இது 3 போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து தயிர் போட்டுக்கிட்டேன். அடுத்தது வந்து சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்குவோம். சால்ட்டு. அடுத்தது வந்து காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாவை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். காஞ்ச மிளகாய் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் இந்த பாருங்க, இந்த பதத்தில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் நெடி இருக்குது. கொஞ்சம் காஞ்ச மிளகாவை இதில் போட்டுக்கலாம் அந்த மாவில். அடுத்தது வந்து கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி தழையை இவ்வளோத்தையும் கழுவி எடுத்துகிட்டு வரேன். கழுவிட்டு இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இப்போ இதோடு சேர்த்துப்போம். இந்த உருளைக்கிழங்கு வந்து எடுத்து அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ இந்த கத்திரிக்கோலால் இந்த சின்ன சின்னதாக கொத்தமல்லி தழையும் போட்டுப்போம். இதுக்கு கொஞ்சம் ஓமம் இருந்தால் ஓமம் போட்டுக்கலாம். நான் சீரகம் போட்டுக்க போகிறேன் ஓமத்துக்கு பதில். இப்போ நம்ம இதை சப்பாத்தி மாதிரி எண்ணெய் போட்டும் செய்யலாம். திரட்டி போட்டுற வேண்டியதுதான். கொத்தமல்லி தழை. அடுத்தது இதை நம்ம இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதோட இப்போ உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு இதோட மிக்ஸ் பண்ணிடணும். நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியே பிசைஞ்சிக்கிறேன். உருளைக்கிழங்கு வேறு மசிச்சு இதோட ஆட் பண்ணணும். இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஸ்லாமா. இப்போ இதில் இந்த 2 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சதை தோல் ஊற்றி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? மைதா மாவு, கோதுமை மாவு, தயிர், காஞ்ச மிளகா அரைச்சி வச்சது, அடுத்தது வந்து கொத்தமல்லி தழை, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கல அதில் இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு அப்புறமா தான் ஆட் பண்ணணும். அந்த மாவோடு போட்டு இதை பிசையக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை நல்லா மசிச்சுட்டு ஒரு கட்டி கூட இல்லாமல் நல்லா மாவாக்கிட்டு தான் இதை வந்து நம்ம அந்த மாவோடு ஆட் பண்ணணும். நான் 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கல. இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா மசிச்சுக்க போகிறேன். சூடாக இருக்குது, பார்த்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வரேன். நான் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதையும் இதோட போட்டுக்கிறேன். இதில் நான் கொத்தமல்லி தழை மீந்ததெல்லாம் எடுத்து போட்டு அரைச்சிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழை, 2-3 காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிக்கிட்டேன்.
இப்போ இந்த மாவோட இதையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்லை. இதை நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா இப்போ கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டுக்கல. இப்போ இதில் கொஞ்சம் கூட மாவு போட்டுனா போட்டுக்கிடலாம். இதை நான் பிசைஞ்சு இந்த உருட்டை அளவுக்கு அந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வரேன். இது வந்து வெறும் மைதா மாவுலேயே செய்தால் வெள்ளை கலராக இருக்கும். நான் வந்து கோதுமை மாவும் போட்டுக்கிட்டேன், அதோட கொத்தமல்லி தழையும் அரைச்சிக்கிட்டேன். அதனால கலர் இப்படி இருக்குது. இந்த பதத்துக்கு நான் திரட்டி வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம இதை சுட சுட போட்டு சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்து தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதுதான். இது இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு உருண்டைகளாக பிடிச்சி நம்ம சப்பாத்தி செய்து சாப்பிட வேண்டியதுதான். நான் இதுக்கு வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் தான் தொட்டுக்க போகிறேன். இது சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான சப்பாத்தி தயாராகிடுச்சு பாருங்க. இப்போ இதை திரட்டிடலாமா? இப்போ நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு கொட்டிப்போம். மாவு இதுக்கு திரட்டிட்டு நம்ம எண்ணெய் வேணாலும் ஊற்றிட்டு செய்யலாம், இல்லை இப்படியே போட்டு எடுத்து சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு நல்லா தனியாக மசிச்சுட்டு, அப்படி மசிக்கலைன்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கோங்க. சுவையான ஆலு பஸ்லாமா, ஆலு பரோட்டா மாதிரி தான் இதுவும். ஆலு பரோட்டா, ஆலு சப்பாத்தி இந்த மாதிரி தான் இதுவும். இப்போ நல்லா திரட்டிட்டேன். போட்டுப்போம். நல்லா சூடாயிடுச்சு. இந்த உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த மாதிரி நம்ம திரட்டிக்கிடலாம். அது திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இன்னொன்று செய்துக்கலாம். இதுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். இன்றைக்கி 3rd டே, கார்த்திகை மாதம் 3rd டே லன்ச் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது இதை திரட்டிட்டு இதை கொஞ்சம் அமைக்கி விட்டுவிடலாம். இதை இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டுடணும். ஒரு காட்டன் துணி இருந்தால் அது கூட வச்சு நம்ம இந்த மாதிரி அமுக்கிடலாம். நான் வந்து தோசை கந்தி வச்சு இந்த மாதிரி சிம்மில் வச்சு அமுக்கி எடுத்துக்கிறேன். அப்போ நல்லா வேகும். பஸ்லாமா தயாராகிடுச்சு. அடுத்தது போட்டு எடுத்துப்போம். எண்ணெய் வேணாலும் விட்டுக்கிடலாம். எண்ணெய் விட்டாலும் ஓகே தான். அப்படியே சுக்கா ரொட்டி நான் செய்தேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தான் நான் பண்ணேன். பிணைஞ்ச மாவு அதனால் நான் ஒன்று எண்ணெய் விட்டு செய்யலாம், ஒன்று எண்ணெய் விடாமல் செய்யலாம். எண்ணெய் விட்டு செய்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிடலாம். இது நம்ம டேஸ்ட்டு பார்ப்போம். நான் இதுக்கு வந்து பூண்டு, அதாவது நெல்லிக்காய் ஊறுகாய் தான் சாப்பிட்றேன். இதை சும்மாவே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட். நல்ல காரசாரமாக இருக்குது. ஸ்பைஸியாக இருக்குது. செம்ம டேஸ்ட். சூப்பர். எண்ணெய் ஊற்றாத நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அதே பண்ணால் நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம். டேஸ்ட்